ஒரு விபத்து நடந்தால் என்னவாகும்? கடுமையான உண்மை. இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பைசா தராது. நீங்களோ அல்லது ஓட்டுநரோ வைத்திருப்பது சொந்த பயன்பாட்டிற்கான பிரைவேட் வாய் போர்டு இன்சூரன்ஸ். சட்டப்படி காப்பீட்டு விதிகளை மீறி வாடகைக்கு ஆளியேற்றிச் சென்று விபத்து நடந்தால் காப்பீட்டு நிறுவனம் இன்சூரன்ஸ் கம்பெனி நஷ்டஈடு தரவே தராது. பின்னாடி உட்கார்ந்து போறவர் நிலைமை. விபத்தில் பின்னால் அமர்ந்து செல்பவருக்கு காயம் ஏற்பட்டாலோ, கை கால் ஊனமுற்றாலோ அல்லது உயிரிழப்பு ஏற்பட்டாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுப்பேற்காது. பைக் ஓட்டுபவரின் வாழ்க்கை நடுத்தெருவில் நீர்க்கும். கம்பெனி பார்த்துக்கும் என்று நினைத்தால் அது ஏமாற்றம். மோட்டார் வாகன நீதிமன்றம் MECT கார்ட் பாதிக்கப்பட்ட நபருக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இழப்பீட்டுத் தொகையை பைக் ஓட்டியவரிடம் இருந்துதான் வசூலிக்க உத்தரவிடும். சட்டம் என்ன சொல்லும்? சொத்துக்கள் பறிமுதல். விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநருக்கு பணம் இல்லை என்றால் அவரது வீடு, நிலம், பைக் என அனைத்து சொத்துக்களையும் நீதிமன்றம் பறிமுதல் செய்து ஏலம் விடும். சிறை தண்டனை. அலட்சியமாக வாகனம் ஓட்டி உயிரிழப்பு ஏற்படுத்தியதற்காக செக்ஷன் 106 BNS சிறை தண்டனையையும் அனுபவிக்க வேண்டி வரும். ஆப் நிறுவனங்கள் தப்பித்துக் கொள்ளும். ஆப் நிறுவனங்கள் தங்களை வெறும் இணைப்பு தளம் அக்ரிகேட்டா என்று கூறி தப்பித்துவிடும். இறுதியில் நடுத்தெருவில் நிற்பது சாமானிய பைக் ஓட்டுநரும் பாதிக்கப்பட்ட பயணியும்தான். எங்களின் கோரிக்கை மற்றும் எச்சரிக்கை: பைக் ஓட்டுபவர்களுக்கு ஆப் கம்பெனிகளின் சொற்ப கமிஷனுக்காக உங்க வாழ்க்கையையும் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் அடமானம் வைக்காதீர்கள். முறையான வணிக அனுமதி கமர்ஷியல் இன்சூரன்ஸ் இல்லாமல் இயங்குவது உங்களை மிகப்பெரிய கடன் குழியில் தள்ளும். தமிழக அரசுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் செய்ய முடியாத சூழலால் பல குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றன. லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை கருதி பைக் டாக்ஸிகளுக்கான தெளிவான சட்ட விதிகளையும் பைக் டாக்ஸி பாலிசி வணிக இன்சூரன்ஸ் நடைமுறையையும் உடனடியாக கொண்டு வாருங்கள். உயிரும் வாழ்க்கையும் விளையாட்டு பொருள் அல்ல. உண்மை நிலையை உணருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள்.